எவ்வளவு நம்ம வசதியா இருந்தாலும் சரி, எளிமையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஆறடி மண்ணுக்குள்ளதான் நம்ம போய் ஆயா வேண்டும். ஆனா அந்த மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது நித்திய வாழ்வு, பரலோக வாழ்வு. அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். அதனால்தான் இந்த பகுதியில வந்து நாங்க உங்களுக்கு சொல்லுகிறோம். நாங்க பெற்ற அந்த இன்பத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். என் ஆண்டவர் இயேசு நேசிக்கிறவரா இருக்கிறார். நீ கண்ணீரோடு இருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா, துக்கத்தோடு இருக்கிறீங்களா, பாரத்தோடு இருக்கிறீங்களா, என் ஆண்டவர் இயேசு அதுக்கு ஒரு முடிவு தருகிறார். என் ஆண்டவர் இயேசு உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் வருகை சமயமா இருக்குது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் ஒருவரும் கண்ணீரோடு இருப்பதோடைய சித்தம் கிடையாதுங்க. எல்லாம் கடற்பிடிச்சோடு இருப்பதோடைய சித்தம் கிடையாது. எல்லோரும் நல்லாய் வாழணும் என்றுதான் அவர் நினைக்கிறவர். அந்த இயேசுவை நாங்கள் அறிவிக்கின்றோம். ஒரு காலத்துல குடிச்சு ரோட்ல படுத்துக்கொண்ட நாட்கள் உண்டு. எவ்வளவு கெட்ட பழக்கத்திலான சிக்கி கொண்ட நாட்கள் உண்டு. எந்த வழி நல்ல வழி எங்களுக்கு தெரியாது. யாரு என்ன எங்களுக்கு சொல்வதற்கு யாரும் கிடையாது. இது சரியில்லப்பா, இந்த வழி சரி கிடையாது யாரும் சொல்ல மாட்டாங்க. வாப்பா ஒரு கோட்டர் போடலாம், ஒரு கட்டிங் போடலாம்னு சொல்லி கெடுக்கிறக்குள்ளவன் தான் இந்த உலகம். அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் நம்ம கூட இருப்பாங்களே தவிர நல்ல வழியை காட்டுற ஒருவரும் கிடையாது. கஞ்சா பழக்கத்துல இருந்த எவ்வளவு பேரு இது சரி கிடையாதுப்பா, இது நீ குடிக்க வேண்டாம், இது ஒரு வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது என்று ஒருவரை எங்களுக்கு சொன்னது கிடையாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வந்தார். அந்த கெட்ட பழக்கத்தை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறோம். ஒரு பழமொழி இருக்குது, நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று பார்க்கிறோம். அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுக்கு அந்த விடுதலை தந்தவர் உங்களுக்கு விடுதலை தள்ள வல்லவராக்கிறார். அந்த வல்லவரா இயேசுவை நாங்கள் அறிவிக்கின்றோம். என் இயேசு ஒருபோதும் மாறாதவர். அவர் துக்கத்தை மாற்றுகிறவர், அவர் வேதனைகளை மாற்றுகிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரின் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்ற தருவேன் சொல்கிறார். இந்த காலத்துல யாருங்க சொல்ல முடியும், நான் உனக்காக உயிரை கொடுப்பேன், நான் உனக்காக ரத்தத்தை சிந்துவேன்? யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் சிலுவை சுமந்திருக்கிறாருங்க. தன்னுடைய எல்லாம் சரிந்த காயங்களை ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக என் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஜீவனை விட்டார், நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக. அந்த இயேசுவை நாங்கள் அறிவிக்கின்றோம். அந்த இயேசுவை நாங்கள் அறிவிக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கை மாறணும்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டில தேவை. என் ஆண்டவர் இயேசு உங்களுடைய வீட்டில தேவைங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை மாறணுமா, என் ஆண்டவர் இயேசு உங்கள் வீட்டில தேவை. என் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்க இதயத்தின் கதவை தட்டுகிறாரம்மா, உங்க இதயத்தின் கதவை தட்டுகிறார். என் ஆண்டவர் இயேசு ஒருபோதும் மாறாதவர். இந்த உலகம் மாறி போங்க.